பாமினி அரசு பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா அப்படிங்கிறவரை பார்க்க போகிறோம். இவர் என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லக்கூடிய ராய்ச்சூர் அந்த பகுதியில் பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து ஏற்பட்ட போட்டினால் யாருக்குன்னா விஜயநகராவுக்கும் பாமினிக்கும் இடையில போட்டி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த போட்டி 200 ஆண்டுகள் நீடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது சொல்கிறாங்க. ரெண்டாவது 200 ஆண்டுகள் நீடித்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வாரங்களோட கிழக்கு பகுதி அப்புறம் ஒரிசா ஆட்சியாளர்களுக்கு எதிராக பாமன் ஷா தன்னோட போராட்டத்தை தொடங்கினார். இப்போ வாரங்கள் கிழக்கு பகுதி மற்றும் ஒரிசா ஆட்சியாளர்களுக்கு எதிராக தன்னோட போராட்டத்தை பாமன் ஷா தொடங்கினார். அடுத்து தில்லி சுல்தானிய முறை தான், இது 4வது பாயிண்ட். தில்லி சுல்தானிய முறையில் நிர்வாகத்தில் பயன்படுத்தினார். அடுத்து நிர்வாகத்துக்காக ஆட்சி செய்கிறதுக்காக தன்னோட பகுதிகளை பார்த்தோம்னா இது 5வது பாயிண்ட். 4 பிரிவுகளாக பிரித்தார். இதை தராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொரு ஆளுநரும் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதி பார்த்தோன்னா 4 மாகாணங்கள் பார்த்தோன்னா பிஹு மற்றும் தெபே தௌபே அப்படின்னு வச்சுருக்கேன். பிஹு அப்படின்னா என்னென்னா பிடார், அதே மாதிரி கூனா குல்பர்கா, அடுத்து தௌபேனா தௌலதாபாத், பேனா பெரார். ஓகேவா? இந்த 4 மாகாணங்களை பிரித்தாங்க. இந்த 4 மாகாணங்கள்லேயும் நிர்வாகம் மற்றும் வரி வசூல்லாம் முழு பொறுப்பு யாருன்னா அந்த ஆளுநர்கள் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு 11 ஆண்டுகள் பார்த்தோன்னா பாமன் ஷா தன்னோட எதிரிகளை அடக்கி ஆட்சி செஞ்சார். அடுத்து வாரங்களும் ரெட்டி அரசர்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராஜமுந்திரிக்கும் கொண்டவீடுக்கும் எப்போவுமே பார்த்தோன்னா பிரச்சனை. அங்கே கப்பம் கட்ட சொல்லி இவர் கட்டாயப்படுத்துறதுனால நிறையா போர்களுக்கு இட்டு சேர்த்தது. ஸோ இவர் தன்னுடைய நாணயங்களில் என்ன பண்ணிட்டாருன்னா 2ஆம் அலெக்சாண்டர், இது குரூப் 4ல் லாஸ்ட் டைம் 2024 கேட்ட குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்னு. அதே மாதிரி இந்த வாரங்களும் மற்றும் ரெட்டி அரசர்கள் சொல்லக்கூடிய கொண்டவீடு இதுவும் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ராவுக்கும் இடையில பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ராய்ச்சூர் அந்த பகுதிக்கு போட்டி ஏற்படும் பாமினிக்கும் விஜயநகரத்துக்கும். அடுத்து செகண்ட் பாயிண்ட்னு பார்த்தோன்னா 200 ஆண்டுகள் பாமினி ஆட்சி செஞ்சாங்க. வாரங்களோட கிழக்கு பகுதி மற்றும் ஒரிசா ஆட்சியாளருக்கு எதிராக பாமன் ஷா தன்னுடைய போராட்டத்தை தொடங்கினார். அதே மாதிரி தில்லி சுல்தானிய முறையை தான் அவர் பின்படுத்தினார். தன்னுடைய ஆட்சி பகுதியை 4 பிரிவாக பிரித்தார். அந்த பிரிவு பார்த்தோன்னா தாரப்ஸ் அப்படிங்கிற தராப்ஸ் என்று அழைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆளுநர்கள் நியமித்தாங்க. அந்த 4 மாகாணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிஹு அப்படின்னா பிடர், குல்பர்கா, தௌபேனா தௌலதாபாத், பெராருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆளுநர்கள் பார்த்தோன்னா நிர்வாகம் மற்றும் வரி வசூல் செஞ்சாங்க. 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார் யார்? பாமன் ஷா. அதுக்கப்புறம் வாரங்கள் மற்றும் ரெட்டி அரசர்களான ராஜமுந்திரி, கொண்டவீடு இவங்கள்ட்ட கப்பம் கட்டுறதுக்காக நிறையா போருக்கு இட்டு சென்றது. தன்னுடைய நாணயங்களில் இவர் 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு குறிச்சுக்கிட்டார். ஓகேவா? தேங்க்யூ.